அண்ணாமலை பொறுத்தளவு நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய நீங்க ஒரு பேட்டியில சொன்னது மாதிரி நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய சார்பாகவே ஒரு தெரிந்தவங்க ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. அண்ணாமலையை பொறுத்தளவு காவல்துறையை நான் தூக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது அரசியல் சாசனத்துக்கு முரண்பட்ட பேச்சா நீங்க பாக்குறீங்களா? அது இல்ல, காவல்துறை ஒரு தம்பிகிட்ட நம்ம கேட்கறது, கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மது வழக்கில் வரும்போது நீங்க போராடினீங்களா? இல்ல, நடவடிக்கை எடுத்தீங்க. அங்க தெலுங்கானால ஐயா சந்திரசேகர மகன் இதே மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நீங்க போராடினீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்க. இங்க ஏன் நீங்க போராடிட்டு இருக்கீங்க? நடவடிக்கை எடுக்காம. அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்க போராடுறது சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரத்தில் இருக்கு. நீங்களும் இந்த போராடிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதல்ல. இப்ப இந்த டாஸ்மார்க் ஊழல்ல நீங்க 1000 கோடி சரி, கழிவறையை சுத்தம் பண்றதுல 430 கோடி ஊழல் இருக்கா? அதுவும் போய் குற்றச்சாட்டா? எப்படி சொல்லுங்க, அதுவும் போய் குற்றச்சாட்டு. சரி, அதை விட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில் ஏற்றி இறக்குனதுல அரிசியை ஏற்றி இறக்குனதுல 950 கோடி இழப்பு, 1000 கோடி கிட்ட இழப்புன்றீங்க. என்ன கை கிட்ட அள்ளி ஏற்றி இறக்குனீங்களா இல்லை மூடையில கட்டி தானே ஏற்றி இறக்குனீங்க? அதுல சும்மா ஒரு 20,000 30,000 ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு இழப்பு வந்துச்சு அப்படின்னா கூட மனசாரியும். 1000 கோடிக்கு நீ அரிசியை ஏற்றி இறக்குனதுல அது சிந்திருச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி நீங்க எடுத்துக்குவீங்க? இதெல்லாம் யாருமே நீங்க பேச மாட்டீங்களே. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க வரவேற்றீங்க, முதல்ல நீங்க வரவேற்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு விஜய் கட்சிக்கு வந்தது உங்களுக்கு விருப்பமா இல்ல தாண்டி உங்களுக்கு விஜய் மேல எதுவும் இல்ல? அது கொள்கை முரண் தான். அவர் தம்பி அவர் ஒரு கொள்கை எடுத்து சொல்றாரு, அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டிய தேவையா இருக்கு, எதிர்க்கிறோம். அதுல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறது அது எப்படி ஏற்கிறீங்க? நீங்க ஏற்கிறீங்களா? திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே. திராவிடம் என் மொழியை வச்சுக்கிட்டு பிழைக்கும், அதை அழிக்கும், தமிழ்னு பேசி அழிக்கும். நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம், அது ஒப்புக்கு அழுகும், நாங்கள் உளமாற அழுவோம். கச்சத்தீவை எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம், எடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம். அதை மீட்டே ஆகணும், அது எங்கள் வாழ் உரிமை, எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம். ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை, மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு வாழ் உரிமை, அது எங்கள் கனவு. அது ஒவ்வொன்றையும் நீங்க பட்டியலிட்டு அது பெரிய மேடை பேச்சு போல போயிடும். அதனால அது தம்பி அது திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது.